ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது சிஎஸ்கே அணியில் மிகவும் வயதான ஒரு வீரராக தற்போது கிரிக்கெட்டின் ஒரு ஜாம்பவான் இணைய போவதா தகவல் வெளியாகி இருக்கு. மகேந்திர சிங் தோனி அவர்கள் கடைசி நேரத்தில் எடுத்த முடிவின் காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு வீரர் தற்போது சிஎஸ்கே அணிக்கு கிடைக்க போகிறாங்க. இதுதான் ஐபிஎல் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாது இது சிஎஸ்கே மும்பை ரசிகர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். தற்போது மார்ச் 22ஆம் தேதி முதல் ஐபிஎல் தொடர் துவங்க இருக்கு. இதற்காக அனைத்து அணிகளுமே தற்போது தங்களுடைய பயிற்சியை துவங்கி தற்போது சிறப்பாக விளையாடி கொண்டிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி வழக்கம் போல் முதல் அணியை தங்களுடைய பயிற்சியை அவங்க துவக்க ஆரம்பித்தாங்க. மகேந்திர சிங் தோனி அவர்களும் முதல் ஆளாக பயிற்சி மையத்துக்கு தன்னுடைய பேட்டிங் ஃபார்மை அவங்க தற்போது மெருகேற்றி கொண்டிருக்காங்க. இந்த நிலைமையில் ஐபிஎல் துவங்குவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களில் இருக்கக்கூடிய நிலைமையில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு தான் தற்போது கிரிக்கெட் ரசிகர்களை பெரிய அளவில் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. அது என்ன அப்படின்னா, 48 வயதை கடந்த தற்போது மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணிக்காக களமிறங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு காரணம் சமீபத்தில் நடைபெற்ற மாஸ்டர் லீக்கில் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் இந்தியா மாஸ்டர்ஸ் அணிக்கு கேப்டனாக இருந்து அதிரடியாக விளையாண்டு கோப்பையை கைப்பற்றுவதற்கு உறுதியாக வந்திருந்தாங்க. இவங்களுடைய அதிரடி ஆட்டம் பார்த்தீங்கன்னா வீடியோவாக வெளிவந்து அனைவரையும் கவர்ந்துச்சு. அவங்க இந்திய அணிக்காக விளையாடும்போது தன்னுடைய பிரைம் ஃபார்மில் இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்களோ அதே போல தான் இந்த முறை பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாஸ்டர்ஸ் லீக்லேயும் தன்னுடைய ஸ்டைலான ஷாட் மூலமாக பவுண்டரியும் சிக்ஸருமா விளாசி இவங்க பவுலர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இவருடைய ஷாட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கண்களில் ஒத்திக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப ப்ராப்பரான கிரிக்கெட் ஷாட்டாக இருந்துச்சு. தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் சச்சின் டெண்டுல்கர் அவர்களிடம் அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. தற்போது நீங்கள் கிரிக்கெட் விளையாட ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களை சிஎஸ்கே அணிக்காக நான் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்குவதற்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை கேட்ட சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு ரொம்பவே தற்போது சந்தோஷமாகிடுச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது பேட்டிங் ஃபார்ம் ரொம்பவே அற்புதமாக இருப்பதன் காரணத்தினால ஐபிஎல் போன்ற ஒரு மிகப்பெரிய தொடரில் விளையாட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசையாகவும் இருந்திருக்கு. இதன் காரணத்தினால தோனி அவர்களுடைய பேச்சை தற்போது உடனடியாக ஏற்றுக்கொண்ட சச்சின் டெண்டுல்கர் தற்போது சிஎஸ்கே அணிக்காக இந்த சீசனில் களமிறங்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. இம்பாக்ட் பிளேயராக தற்போது சிஎஸ்கே அணிக்காக துவக்க ஆட்டக்காரராக களமிறங்க போகிறாங்களாம். இவங்க பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் அதிரடியாக விளையாடக்கூட ஒரு திறமை கொண்ட வீரர். இவங்க 2 ஃபீல்டர் மட்டுமே வெளியே இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் பிளே டைமில் கேப் ஷாட்டை நிறைய அடித்து ரன்களை மிக வேகமாக குவிக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரு வீரர் அப்படின்ற ஒரு காரணத்தினால தற்போது சச்சின் டெண்டுல்கரை சிஎஸ்கே அணிக்கு விளையாடுவதற்கு தோனி அழைச்சிருக்காங்க. இதன் காரணத்தினால தான் தற்போது சச்சின் டெண்டுல்கர் அவர்களும் இதில் விளையாடுவதற்கு தற்போது சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. விரைவிலேயே இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 48 வயதை கடந்த நிலைமையிலும் தற்போது சச்சின் டெண்டுல்கர் மீண்டும் கிரிக்கெட் விளையாட இருப்பது சச்சின் ரசிகர்களையும் மும்பை ரசிகர்களையும் பெரிய அளவில் தற்போது சந்தோஷத்தில் ஆழ்த்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.